வணக்கம் நண்பர்களே, திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான நாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாளில் சில சிறப்பு பணிகளை சரியான முறையிலும் உண்மையான மனத்துடனும் செய்தால் மகாதேவன் உடனடியாக மகிழ்ச்சியடைந்து வாழ்க்கையின் தொல்லைகள், நோய்கள், நிதி பிரச்சினைகள் மற்றும் மன அமைதியின்மையை நீக்குகிறார். இன்றைய வீடியோவில் திங்கட்கிழமை செய்ய வேண்டிய 5 உறுதியான பணிகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். அவை செய்தால் சிவபெருமானிடமிருந்து சிறப்பு ஆசிகளை பெறுவீர்கள். எனவே வீடியோவை இறுதிவரை பார்க்கவும். இறுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிகாரத்தை தவறவிடாதீர்கள். ஓம் நம சிவாய. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான மற்றும் பலனளிக்கும் நாளாக கருதப்படுகிறது. வேதங்கள், புராணங்கள் மற்றும் பிரபலமான நம்பிக்கைகளின்படி திங்கட்கிழமை சில சிறப்பு பணிகளை பக்தி, நம்பிக்கை மற்றும் தூய இதயத்துடன் செய்தால் மகாதேவன் விரைவாக மகிழ்ச்சியடைந்து தனது பக்தர்களின் அனைத்து தொல்லைகள், நோய்கள், வறுமை மற்றும் தடைகளை நீக்குகிறார். சிவபெருமான் அசுதோஷ் என்று அழைக்கப்படுகிறார், அதாவது அவர் எளிதில் மகிழ்ச்சியடையும் தெய்வம். ஆனால் அவரது ஆசீர்வாதங்களைப் பெற மனம், வார்த்தைகள் மற்றும் செயல்களின் தூய்மை மிகவும் அவசியம். திங்கட்கிழமை செய்யப்படும் ஒரு சிறிய சடங்கு கூட பன்மடங்கு பலன்களைத் தரும் என்றும், மகிழ்ச்சி, அமைதி, ஆரோக்கியம், திருமண பேரின்பம், செல்வம் மற்றும் முக்திக்கு வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது. சிவபெருமானின் அருளைப் பெறவும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக மறைந்து போகவும் நீங்கள் விரும்பினால் திங்கட்கிழமை இந்த 5 பணிகளை செய்ய வேண்டும். முதல் மற்றும் மிக முக்கியமான படி காலையில் குளித்து சிவனை நினைப்பது. திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தின் போது குளிப்பது மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது. முடிந்தால் குளிப்பாட்டும் நீரில் சிறிது கங்கை நீரை சேர்க்கவும், ஏனெனில் கங்கை சிவனின் மெத்தை முடியிலிருந்து வெளிப்பட்டது. குளித்த பிறகு சுத்தமான வெளிர் நிற ஆடைகளை அணியுங்கள், குறிப்பாக வெள்ளை அல்லது வெளிர் நீலம். இவை சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானவை. பின்னர் மனதளவில் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும். இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் மனதை அமைதிப்படுத்துகிறது, எதிர்மறை எண்ணங்களை விரட்டுகிறது, மேலும் சிவனின் ஆசிகளுக்கு வழி திறக்கிறது. இரண்டாவது படி சிவலிங்கத்திற்கு தண்ணீர் மற்றும் பெல் இலைகளை வழங்குவதாகும். திங்கட்கிழமைகளில் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் வழங்குவது எளிமையான மற்றும் மிகவும் பயனுள்ள வழியாக கருதப்படுகிறது. ஒரு செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி சிறிது பால், அரிசி, தானியங்கள் மற்றும் கங்கை நீரைச் சேர்த்து அதை சிவலிங்கத்திற்கு வழங்குங்கள். தண்ணீரை வழங்கும்போது ஓம் நம சிவாய அல்லது ஓம் நம சிவாய நம என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கவும். அடுத்து பெல் இலைகளை சிவலிங்கத்திற்கு சமர்ப்பிக்கவும். பெல் இலைகளில் 3 இலைகள் உள்ளன, அவை உடைக்கப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். தூய இதயத்துடன் வழங்கப்படும் பெல் இலை கூட சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது என்றும் மிகப்பெரிய பாவங்களை கூட அழிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. மூன்றாவது படி திங்கட்கிழமை விரதம் கடைப்பிடித்து நல்ல நடத்தையை பயிற்சி செய்வது. சிவபெருமானின் சிறப்பு ஆசிகளை பெற விரும்புவோர் திங்கட்கிழமை விரதம் இருக்க வேண்டும். விரதத்தின் போது பழங்கள், பால் அல்லது சாத்வீக உணவை மட்டுமே உட்கொள்வது நல்லதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் இறைச்சி, மது, தாமச உணவுகள், பொய், கோபம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். திங்கட்கிழமை மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு சிவபெருமான் மகிழ்ச்சியடைவார் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக திருமணத்தில் தாமதம், திருமண பதற்றம் அல்லது குழந்தைப்பேறு விரும்புவோருக்கு திங்கட்கிழமை விரதம் இருப்பது மிகவும் பலனளிக்கும் என்று கருதப்படுகிறது. நான்காவது பணி சிவ மந்திரங்கள் மற்றும் சிவ ஸ்தோத்திரங்களை ஓதுவது. திங்கட்கிழமைகளில் மகாமிருதுஞ்சய மந்திரம், சிவ சாலிசா அல்லது ருத்ராஷ்டக் ஆகியவற்றை ஓதுவது மிகவும் நல்ல பலன்களை தரும். மகாமிருதுஞ்சய மந்திரம் நோய், பயம், விபத்துகள் மற்றும் அகால மரணம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கும் என்று கருதப்படுகிறது. திங்கட்கிழமைகளில் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் மன அமைதி கிடைக்கும். சிவ சாலிசா அல்லது ருத்ராஷ்டக் ஓதுவது வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை செலுத்துகிறது மற்றும் எதிர்மறை சக்திகளை தடுக்கிறது. ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான பணி சேவை, தர்மம் மற்றும் பணிவு. சிவபெருமான் எளிமை மற்றும் இரக்கத்தை விரும்புகிறார், ஆடம்பரத்தை அல்ல. தேவைப்படுபவர்களுக்கு உணவளிப்பது, தண்ணீர் கொடுப்பது, துணி தானம் செய்வது அல்லது திங்கட்கிழமைகளில் துன்பத்தில் உள்ள ஒருவருக்கு உதவுவது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. ஏழைகள், நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு சேவை செய்வது குறிப்பாக விரைவான ஆசீர்வாதங்களை தருகிறது. கூடுதலாக இந்த நாளில் ஒருவர் ஆணவம், பெருமை மற்றும் மற்றவர்களை இழிவுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் சிவபெருமான் ஒரு துறவி மற்றும் துறவி. இந்த 5 செயல்களையும் பின்பற்றி திங்கட்கிழமைகளில் வீட்டில் அமைதி, தூய்மை மற்றும் பக்தி நிறைந்த சூழ்நிலை பராமரிக்கப்பட்டால் ஒருவர் சிவபெருமானின் அருளை பெறுவது உறுதி. வெறும் வழிபாட்டால் அல்ல, தூய இதயத்தாலும் உண்மையான உணர்வுகளாலும் சிவபெருமான் மகிழ்ச்சியடைகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
திங்கட்கிழமைகளில் இந்த வைத்தியங்களை தொடர்ந்து செய்பவர்கள் படிப்படியாக அனைத்து துன்பங்களின் முடிவையும் அதிர்ஷ்டத்தின் எழுச்சியையும் மனதின் எழுச்சியையும் அனுபவிப்பார்கள். இறுதியில் சிவனின் அருளால் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பாதை அமைக்கப்படுகிறது. ஓம் நம சிவாய. இந்த கேள்வி ஆழமானது, உணர்ச்சிபூர்வமானது மற்றும் ஆன்மீகமானது. சிவன் உன்னுடன் இருக்கிறாரா என்று உனக்கு எப்படி தெரியும்? வேதங்களின்படி சிவபெருமான் எந்த ஒரு வடிவம் இடம் அல்லது விதியுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவர் உணர்வு மற்றும் விவரிக்க கடினமாக இருக்கும் ஒரு அமைதி. இருப்பினும் மகாதேவரின் அருள் உன்னுடன் இருப்பதை தெளிவுபடுத்தும் சில அறிகுறிகள், அனுபவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளன. சிவபெருமான் உன்னுடன் இருக்கும்போது அவர் சத்தம் போடுவதில்லை அல்லது அற்புதங்களை செய்வதில்லை. மாறாக படிப்படியாக உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறார். முதல் அறிகுறி மனதை அமைதிப்படுத்துவதாகும். எந்த வெளிப்படையான காரணமும் இல்லாமல் உள்நிலைத்தன்மையின் உணர்வு. பிரச்சனைகளின் மத்தியிலும் சமநிலையான மனம். பாதகமான சூழ்நிலைகளில் பொறுமை. இவை அனைத்தும் சிவன் உங்கள் நனவின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை குறிக்கிறது. சிவனின் செல்வாக்கு குறைவாக வெளிப்புறமாகவும் அதிகமாக உள்நாட்டிலும் இருக்கும். அவர் உன்னுடன் இருக்கும்போது கோபம் எளிதில் எழாது. அது எழுந்தாலும் அது நீடிக்காது. மற்றொரு முக்கிய அறிகுறி என்னவென்றால் கஷ்டங்கள் வரும், ஆனால் உங்களை உடைக்கத் தவறிவிடுகின்றன. சிவபெருமான் உன்னுடன் இருக்கும்போது வாழ்க்கையின் பிரச்சினைகள் மறைந்துவிடாது, ஆனால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். நீங்கள் முன்பு போலவே அதே கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறீர்கள், ஆனால் அவை இனி உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக உள்ளிருந்து உங்களை பலப்படுத்துகின்றன. சிவன் தனது பக்தர்களை துன்பத்திலிருந்து அல்ல, மாறாக அதில் மூழ்குவதிலிருந்து பாதுகாக்கிறார் என்று வேதங்கள் கூறுகின்றன. மூன்றாவது அறிகுறி அகங்காரம் படிப்படியாக மறைவது. நான் என்ற உணர்வு குறையத் தொடங்கினால் நீங்கள் இனி மற்றவர்களை இழிவுபடுத்துவதில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். நீங்கள் வெற்றியை அடைந்தாலும் பணிவுடன் இருப்பீர்கள். பின்னர் சிவன் உங்களை உள்ளிருந்து வடிவமைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமான் ஈகோவை அதிகம் விரும்புவதில்லை. ஈகோவை விட்டு வெளியேடத் தொடங்குபவர் அவருக்கு மிக நெருக்கமானவர். நான்காவது அடையாளம் சத்தியத்தின் மீதான நாட்டம். சிவன் உங்களுடன் இருக்கும்போது உங்கள் மனம் தானாகவே பொய்கள், வஞ்சகம், பாசாங்கு மற்றும் பாசாங்குகளிலிருந்து விலகிச் செல்கிறது. உண்மை சில நேரங்களில் உங்களுக்கு கசப்பாகத் தோன்றலாம், ஆனால் நீங்கள் இன்னும் அதிலிருந்து ஓடுவதில்லை. உங்கள் முடிவுகள் தெளிவாகவும் நேர்மையாகவும் மாறும். ஐந்தாவது அடையாளம் என்னவென்றால் நீங்கள் தனிமையை நேசிக்கத் தொடங்குகிறீர்கள். இது தனிமை அல்ல, ஆனால் தனிமை நீங்கள் உங்களுடன் வசதியாக உணரும் இடம். ஒரு கூட்டத்தில் கூட நீங்கள் அமைதியை காண்கிறீர்கள். சில சமயங்களில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து நன்றாக உணர்கிறீர்கள், எதையும் யோசிக்கவில்லை. இது சிவ அம்சத்தின் விளைவு, ஏனென்றால் மகாதேவ் கைலாயத்தில் தனிமையில் வசிக்கிறார். ஆறாவது அடையாளம் பக்தியின் தன்னிச்சையான விழிப்புணர்வு. எந்த அழுத்தமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் உங்கள் மனம் தானாகவே ஓம் நம சிவாய என்று உச்சரிக்கத் தொடங்குகிறது. ஒரு சிவலிங்கத்தைக் காணும்போது உங்கள் கண்கள் ஈரமாகின்றன, அல்லது சிவ பஜனைகளை கேட்கும்போது உள்ளே ஏதோ உருகும். இவை சிவன் உங்களை அழைக்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறிகள். ஏழாவது அடையாளம் தேவையற்ற விஷயங்களிலிருந்து உங்களை தூர விலக்குகிறது. சிவபெருமான் இருக்கும்போது இன்பம், ஆடம்பரம் மற்றும் தாமச போக்குகள் மீதான ஆர்வம் குறைகிறது. மனம் மது, போதைப்பொருள், அதிகப்படியான பேராசை அல்லது காம எண்ணங்களிலிருந்து விலகத் தொடங்குகிறது. இது கட்டாயப்படுத்தப்படுவதில்லை, மாறாக உள்ளிருந்து வரும் ஒரு மாற்றம். எட்டாவது அடையாளம் உங்கள் முறிவு மற்றும் பின்னர் மீட்சி. சிவன் முதலில் தனது பக்தனை உடைக்கும் ஈகோ, தவறான அடையாளம் மற்றும் மாயையை உடைத்து பின்னர் உங்களை ஒரு புதிய உணர்வுடன் எழுப்புகிறார். சிவபெருமான் ஈகோவை அதிகம் விரும்புவதில்லை. ஈகோவை விட்டு வெளியேடத் தொடங்குபவர் அவருக்கு மிக நெருக்கமானவர். நான்காவது அடையாளம் சத்தியத்தின் மீதான நாட்டம். சிவன் உங்களுடன் இருக்கும்போது உங்கள் மனம் தானாகவே பொய்கள், வஞ்சகம், பாசாங்கு மற்றும் பாசாங்குகளிலிருந்து விலகிச் செல்கிறது. உண்மை சில நேரங்களில் உங்களுக்கு கசப்பாகத் தோன்றலாம், ஆனால் நீங்கள் இன்னும் அதிலிருந்து ஓடுவதில்லை. உங்கள் முடிவுகள் தெளிவாகவும் நேர்மையாகவும் மாறும். ஐந்தாவது அடையாளம் என்னவென்றால் நீங்கள் தனிமையை நேசிக்கத் தொடங்குகிறீர்கள். இது தனிமை அல்ல, ஆனால் தனிமை நீங்கள் உங்களுடன் வசதியாக உணரும் இடம். ஒரு கூட்டத்தில் கூட நீங்கள் அமைதியை காண்கிறீர்கள். சில சமயங்களில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து நன்றாக உணர்கிறீர்கள், எதையும் யோசிக்கவில்லை. இது சிவ அம்சத்தின் விளைவு, ஏனென்றால் மகாதேவ் கைலாயத்தில் தனிமையில் வசிக்கிறார். ஆறாவது அடையாளம் பக்தியின் தன்னிச்சையான விழிப்புணர்வு. எந்த அழுத்தமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் உங்கள் மனம் தானாகவே ஓம் நம சிவாய என்று உச்சரிக்கத் தொடங்குகிறது. ஒரு சிவலிங்கத்தைக் காணும்போது உங்கள் கண்கள் ஈரமாகின்றன, அல்லது சிவ பஜனைகளை கேட்கும்போது உள்ளே ஏதோ உருகும். இவை சிவன் உங்களை அழைக்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறிகள்.
ஏழாவது அடையாளம் தேவையற்ற விஷயங்களிலிருந்து உங்களை தூர விலக்குகிறது. சிவபெருமான் இருக்கும்போது இன்பம், ஆடம்பரம் மற்றும் தாமசப் போக்குகள் மீதான ஆர்வம் குறைகிறது. மனம் மது, போதைப்பொருள், அதிகப்படியான பேராசை அல்லது காம எண்ணங்களிலிருந்து விலகத் தொடங்குகிறது. இது கட்டாயப்படுத்தப்படுவதில்லை, மாறாக உள்ளிருந்து வரும் ஒரு மாற்றம். எட்டாவது அடையாளம் உங்கள் முறிவு மற்றும் பின்னர் மீட்சி. சிவன் முதலில் தனது பக்தனை உடைக்கும் ஈகோ, தவறான அடையாளம் மற்றும் மாயையை உடைத்து பின்னர் உங்களை ஒரு புதிய உணர்வுடன் எழுப்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரிந்த ஒரு காலம் இருந்திருந்தால், ஆனால் அந்த முறிவிலிருந்து நீங்கள் வலிமையாகவும் தெளிவாகவும் அதிக உணர்திறன் உடையவராகவும் வெளிப்பட்டிருந்தால், மகாதேவரின் நிழல் உங்கள் மீது இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்பதாவது அடையாளம் எதிர்பாராத உதவி. கடினமான காலங்களில் சரியான நபர், சரியான வார்த்தைகள் அல்லது சரியான வாய்ப்பு அதிக முயற்சி இல்லாமல் தங்களை முன்வைக்கும்போது அது சிவனின் ஏற்பாடு. அவர் தானே தோன்றுவதில்லை, ஆனால் அவரே அதை ஒழுங்கமைக்கிறார். பத்தாவது மற்றும் மிகவும் ஆழமான அடையாளம் பயம் குறைவது. மரண பயம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், சமூகத்தின் பயம், இவை அனைத்தும் படிப்படியாக குறையத் தொடங்குகின்றன. நீங்கள் கவனக்குறைவாக மாறுவதில்லை, ஆனால் அச்சமற்றவர்களாக மாறுகிறீர்கள். ஏனென்றால் சிவன் உங்களுடன் இருக்கும்போது என்ன நடந்தாலும் சரியாகிவிடும் என்ற உணர்வு உங்களுக்குள் குடியேறுகிறது. இறுதியாக, மிக முக்கியமாக, சிவபெருமானின் இருப்புக்கான மிகப்பெரிய சான்று ஒரு அதிசயம் அல்ல, ஆனால் நீங்கள் உள்ளிருந்து ஒரு சிறந்த நபராக மாறுவது. நீங்கள் அதிக இரக்கமுள்ளவராகவும் பொறுமையுள்ளவராகவும் உண்மையுள்ளவராகவும் அமைதியானவராகவும் மாறினால் உறுதியாக இருங்கள், மகாதேவ் உங்களுடன் இருக்கிறார். அவர் சத்தத்தில் அல்ல, மௌனத்தில் காணப்படுகிறார். கேட்பதன் மூலம் அல்ல, சரணடைவதன் மூலம் அவர் மகிழ்ச்சியடைகிறார். மேலும் அவர் நம்முடன் இருக்கும்போது வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் அர்த்தமுள்ளதாகிறது. ஓம் நம சிவாய. சிவலிங்கத்திற்கு ஒரு ஜோடி கிராம்புகளை வழங்கும் சடங்கு பாரம்பரிய, தாந்திரீக மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கை ஆகிய 3 நிலைகளிலும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. சிவபெருமான் அசுதோஷ் என்று அழைக்கப்படுகிறார், அதாவது அவர் மிக எளிதாக மகிழ்ச்சியடைகிறார் மற்றும் தனது பக்தர்களின் உண்மையான உணர்வுகளை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு ஜோடி கிராம்புகளை வழங்கும் பாரம்பரியம் ஒரு எளிய சடங்கு மட்டுமல்ல, அதன் பின்னால் ஒரு ஆழமான ஆற்றல், குறியீட்டுவாதம் மற்றும் ஆன்மீக அறிவியல் உள்ளது. ஆயுர்வேதத்தில் கிராம்புகள் சூடானதாகவும் சுத்திகரிப்பதாகவும் குணப்படுத்துவதாகவும் கருதப்படுகின்றன. அதே நேரத்தில் சிவலிங்கமே பிரபஞ்சத்தின் உணர்வு மற்றும் ஆற்றலின் மையமாகும். ஒரு ஜோடி கிராம்புகளை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கும்போது இந்த தீர்வு உடல், மனம் மற்றும் விதி ஆகிய 3 நிலைகளையும் பாதிக்கிறது. வேதங்களின்படி கிராம்புகள் எதிர்மறை சக்தியை கலைத்து சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளன. எனவே அவற்றை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிப்பது படிப்படியாக எதிர்மறை சக்திகள், தீய கண்கள், சூனியம் மற்றும் எதிர்மறை தாக்கங்களை ஒருவரின் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறது. விவரிக்க முடியாத பயம், பதட்டம், தொடர்ச்சியான கனவுகள் அல்லது மன உறுதியற்ற தன்மையை அனுபவிப்பவர்களுக்கு இந்த தீர்வு மிகவும் நன்மை பயக்கும். ஒரு ஜோடி கிராம்புகளை அர்ப்பணிப்பது கிரக தாக்கங்களை, குறிப்பாக ராகு, கேது மற்றும் சனியுடன் தொடர்புடைய மன அழுத்தங்கள், அச்சங்கள் மற்றும் தடைகளையும் குறைக்கிறது, ஏனெனில் சிவபெருமான் 9 கிரகங்களின் அதிபதியாக கருதப்படுகிறார். கிராம்பு ஜோடி 2ஐ குறிக்கிறது, இது சமநிலையையும் வாழ்க்கையில் இருமையின் முடிவையும் குறிக்கிறது, மகிழ்ச்சி மற்றும் துக்கம், லாபம் மற்றும் இழப்பு, வெற்றி மற்றும் தோல்வி போன்றவை. இந்த ஜோடியை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணிக்கும்போது சிவபெருமான் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மோதல்களை அமைதிப்படுத்தி பக்தருக்கு நிலையான மனதை வழங்குவார் என்று நம்பப்படுகிறது. இந்த பரிகாரம் திருமண வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது. தாமதமான திருமணங்கள், உடைந்த உறவுகள் அல்லது திருமண மோதல்கள், தவறான புரிதல்கள் மற்றும் பதற்றம் உள்ளவர்களுக்கு திங்கட்கிழமைகள் அல்லது பிரதோஷ நாட்களில் சிவலிங்கத்திற்கு ஒரு ஜோடி கிராம்பை வழங்குவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த பரிகாரம் கணவன் மனைவி இடையே உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கி அன்பு, புரிதல் மற்றும் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. கூடுதலாக காமம், கோபம் மற்றும் ஆசை போன்ற போக்குகளை கட்டுப்படுத்த இந்த வைத்தியம் உதவியாக கருதப்படுகிறது, ஏனெனில் கிராம்புகளின் தீவிரம் மனதை எழுப்புகிறது, மேலும் சிவனின் உறுப்பு பற்றின்மையை குறிக்கிறது. சிவலிங்கத்திற்கு ஒரு ஜோடி கிராம்புகளை வழங்குவது நிதி கண்ணோட்டத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கடின உழைப்பு இருந்தபோதிலும் செல்வம் இல்லாதவர்கள், தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்பவர்கள் அல்லது கடன் மற்றும் நிதி அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெற முடியாதவர்களுக்கு இந்த வைத்தியம் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. சிவபெருமான் மகிழ்ச்சியடையும் போது லட்சுமி தேவி தானே வீட்டில் வசிப்பதாக நம்பப்படுகிறது, மேலும் ஒரு ஜோடி கிராம்புகளை வழங்குவது சிவனை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு எளிய வழியாக கருதப்படுகிறது.
இந்த பரிகாரத்தைச் செய்யும்போது உணர்ச்சி மிக முக்கியமானது. வெறும் காட்சிக்காகவோ அல்லது சந்தேகத்திற்காகவோ செய்தால் அது முழு பலனையும் தராது. சிவபெருமான் வெளிப்புற ஆடம்பரத்தால் அல்ல, மாறாக தூய இதயத்தாலும் உண்மையான உணர்வுகளாலும் மகிழ்ச்சியடைகிறார் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன. ஒரு ஜோடி கிராம்புகளை வழங்கும்போது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது அதன் பலனை பெருக்குகிறது. கிராம்பு மருத்துவ குணங்கள் நிறைந்தது மற்றும் சிவபெருமான் ஆயுர்வேதத்தின் ஆதிதேவனாகக் கருதப்படுவதால் இந்த வைத்தியம் உடல்நலப் பிரச்சினைகளிலிருந்து, குறிப்பாக தொண்டை, சுவாசம், தலைவலி மற்றும் மனசோர்வு ஆகியவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது என்று பல பயிற்சியாளர்கள் நம்புகிறார்கள். ஒரு ஜோடி கிராம்பை காணிக்கையாகக் கொடுத்த பிறகு அவற்றை வீட்டில் பிரசாதமாக வைத்திருப்பது அல்லது மரத்தின் வேரில் வைப்பது மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது. ஆனால் அவற்றை காலடியில் மிதிக்க அனுமதிக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக சிவலிங்கத்திற்கு ஒரு ஜோடி கிராம்புகளை வழங்குவது எந்த சிக்கலான சடங்குகளும் இல்லாமல் மன அமைதி, கிரக தாக்கங்களிலிருந்து அமைதி, திருமண மகிழ்ச்சி, எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் சிவனின் ஆசிகளை வழங்கும் ஒரு தீர்வாகும். வாழ்க்கையில் சமநிலை, கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை சிவபெருமானின் உண்மையான வழிபாடு என்பதையும் இந்த பரிகாரம் நமக்கு கற்பிக்கிறது. இந்த பரிகாரம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் செய்யப்படும்போது சிவபெருமான் கோவிலிலோ அல்லது சிவலிங்கத்திலோ மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடன் இருப்பதாக ஒருவர் படிப்படியாக உணரத் தொடங்குகிறார். ஓம் நம சிவாயே. நண்பர்களே, திங்கட்கிழமை இந்த 5 பணிகளை நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தால் என்னை நம்புங்கள், சிவபெருமான் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. மகாதேவரின் அருளால் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் உறுதிப்பாடு நிச்சயம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இதை லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற மேலும் சிவபக்தி வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை குழுசேர மறக்காதீர்கள். சிவபெருமானின் சிறப்பு ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருடனும் இருக்கும் வகையில் கருத்துகளில் ஓம் நம சிவாயே என்று எழுதுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொளியுடன் சந்திப்போம். அதுவரை